Hi, my name is Shantini. And I am Sudarshan. நான் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரீடில் வந்து நியர்லி 20 இயர்ஸ் அண்ட் அபவ் நான் இங்கே மெம்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே டவுன் ஹாலில் இவங்க செல்லிங் லைப்ரரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நிறையா புக்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். தென் வென் ஐ எம் ஸ்டடிங் இன் சென்ட் ஃப்ரான்சிஸ் ஸ்கூலில் இருக்கும்போது ஆப்போசிட்டில் இங்கே லண்டன் லைப்ரரி இருக்கிறனால ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ மெம்பர். ஸோ இப்போ வரைக்கும் நான் இங்கே மெம்பராக தான் இருக்கேன். அண்ட் மை சன் இஸ் ஆல்சோ அ மெம்பர். ஸோ வி ஸ்டார்டட் அ ஜர்னி லைக் தட் ஆக்சுவலி. அப்போது வந்து லைப்ரரி வந்து சின்னதாக தான் இருக்கும், பட் தே ஹவ் ஸோ மெனி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். எனக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் லைப்ரரிக்கு புக்ஸ் எடுக்க போகும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி. என்னென்ன புக்ஸ் அடுத்து எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா கைட் பண்ணுவாங்க, இந்த புக்ஸ் இருக்குது, இது வேணால் படித்து பாருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ லைப்ரரிக்கு போகிறதுனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே லைப்ரரி போய் புக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போவோம். ஸோ ஒரு ஹாப்பி மெமரி. இப்போ வரைக்கும் வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குது, நிறைய ஜானர்ஸ் இருக்குது, எது ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து சூஸ் அண்ட் ரீட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ ஆக்சுவலி. ஸோ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் படிச்சிருக்கேன். சில சமயம் ஃபேவரட் புக்ஸை வந்து நிறைய தடவை திரும்பவே எடுத்து படிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அன்கவுண்டபிள். And my favorite books are Captain Underpants, Dogman, adventure stories, Marvel, super heroes, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக், காமிக்ஸ், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஆத்தர் வந்து ஈனிட் பிளைட்டன். எனக்கு வந்து மோஸ்ட்டாக ஹாரர் அண்ட் த்ரில்லர் புக்ஸ் பிடிக்கும். ஸ்டீவன் கிங், அகாதா கிறிஸ்டி, ஸோ அந்த மாதிரி புக்ஸ். அப்புறம் நிறைய இங்கிலீஷ் புக்ஸ், டான் ப்ரவுன், அது மாதிரி சிட்னி ஷெல்டன். ஸோ அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஸோ இட் பி வெரி எக்ஸைட்டிங் ஆக்சுவலி. புக் ரீடிங்கிறது வந்து எல்லாருமே ஒரு ஹேபிட் மாதிரி வளர்த்துக்கிறது ஆக்சுவலி ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம இப்போ என்ன தான் நமக்கு வந்து கிண்டலோ இல்லை மொபைல் இல்லாட்டி சோஷியல் மீடியா நம்ம அந்த புக்ஸ் வாசித்தாலுமே ஒரு புக் எடுத்து நம்ம ரீட் பண்ணுற ஃபீல் வந்து அந்த எதுலேயுமே அதில் வராது. ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸில் வந்து அது வரவே வராது. ஸோ அது படிக்கிறது சும்மா ஒரு ஜென்ரலால் அது இதுன்னு இல்லாமல் நமக்கு நிறைய விஷயம் அதில் கற்றுக்கலாம், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைக் ஒரு புக்கு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணாலே நம்ம அதுக்கான ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம அப்படியே இமேஜின் பண்ணிகிட்டே வரலாம் என்னென்ன இருக்கும். நம்மளும் அந்த ஆத்தர் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது புக்ஸ்னால மட்டும்தான். அது வந்து எந்த எலக்ட்ரானிக் டிவைஸோ அது எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அதை நம்ம அப்படியே நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் அது பாஸ் ஆன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு சின்ன புக்கோ இல்லை 1 pages 2 pages அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அது அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவங்களும் அதை வந்து விடவே மாட்டாங்க. அவங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. they'll pass it on to their own generation. So book reading is very very important. நான் வந்து புக் ரீட் பண்ணுறனால ஸ்கூலில் வந்து ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அதுக்கு என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நியூ ஜென்ரல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரல் நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய எஜுகேஷ்னலான புக்ஸ் படிங்க. நிறையா சயின்ஸு, சோஷியல் அந்த மாதிரி ரிலேட்டட் புக்ஸும் படிங்க. நிறைய லாங்குவேஜ் புக்ஸும் படிங்க. ரீடிங் ஹேபிட் நமக்கு கல்டிவேட் ஆகணுங்கிறதுக்கு வந்து நம்ம உடனே போய் எல்லா புக்ஸ் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் லிட்டில் பை லிட்டில். ஒரு சின்ன சின்ன புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சின்ன குழந்தைகளோட புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே இட்ஸ் ஃபைன். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு ஹேபிட் கல்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்ன் நமக்கு அதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னா தென் வில் ஸ்டார்ட் ரீடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். அண்ட் நமக்கு அது அப்படியே ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னா தென் அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் habit actually.